Hey all, welcome and welcome back to Bagi's kitchen Mormilagai. போன வீடியோல ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு கீ ரைஸ் பண்ணோம். அதுக்கு காம்பினேஷனா நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு தால் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி தான் இது. அதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவை, அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்மளோட வெஜிடபிள் தால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு அது ஹீட் ஆகட்டும். நான் வந்து இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கீ ரைஸோட காம்பினேஷனாக இது பண்ணுறதுனால நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கீ வேணாம், ரைஸ்லேயே நம்ம கீ போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த தாலுக்கு தனியாலாம் வந்து தட்காலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. மொத்தமாக எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுட்டு அப்படியே ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். அதுதான் இது பண்ண போகிறேன். ஈஸியாக இப்போ சட்டுன்னு நமக்கு வேலை இருக்குது, ஈஸியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த ஆயில்லையே இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தால்லாம் ஜீரா சேர்க்குறோமோ அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும், அரோமா நல்லாயிருக்கும். நல்ல ஜீரா சேர்த்துக்கோங்க எப்போ தால் பண்ணாலும். இப்போது இது வந்து நல்ல பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இது சிம்பிள் தால்னால தட்காவும் ஜாஸ்தி பண்ணலை, வெறும் ஜீரா மட்டும் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சோடனே அது கூடவே நம்ம வந்து வெங்காயம், கேப்சிகம், பீன்ஸ் ஒரு 4, கேரட் ஒன்றே ஒன்று, குட்டி கேரட் ஒன்று. ஏன்னா இன்னையோட வெஜிடபிள் கோட்டா சேர்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த தாலில் சேர்த்துருக்கேன். ரைஸ் வந்து நான் வந்து கீ ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சிம்பிள் ஈஸி சட்டுன்னு பண்ணக்கூடிய கீ ரைஸ் ரெசிபி அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த தால் வந்து சூப்பர் காம்பினேஷன். அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்த தால் வந்து சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். இல்லை ப்ளைனாக ரைஸ் வச்சுட்டு அது கூட நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தால்லேயே எல்லாம் சேர்த்துடுறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் வேணால் கீ விட்டுக்கோங்கன்னு சொன்னேன். கீ விட்டுட்டு ஜீரா மட்டும் தாளிச்சிட்டு 2 பச்சை வெங்காயம் அப்படியே உடச்சி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா அப்படியே உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பீன்ஸு, ஒரே ஒரு குட்டி கேரட்டு, ஒரே ஒரு கேப்சிகம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபுட்டில் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அது கூடவே தேவையான அளவுக்கு காரத்துக்கு காரப்பொடி. நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். தால்ங்கிறதுனால வேறு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காரப்பொடி சேர்த்துருக்கேன். இது நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்கறதுனால இந்த தால் கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தாலுக்கான மொத்த மசாலாவும் இவ்வளோதான். இதுக்கப்புறம் மசாலாஸ் தேவையில்லை, வெறும் உப்பு மட்டும் சேர்த்தாலே போகிறோம். வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்னும் தக்காளி மட்டும் சேர்க்காமல் வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன். தக்காளியை இப்போ சேர்க்க வேண்டாம். இந்த காய்கறிகள் கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள், உப்பு போடல, மஞ்சள், காரம், கரம் மசாலா போட்டுட்டோம். இப்போது ஒரு 1 minute அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 minute ஆயாச்சு. எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா துவரம் பருப்பு கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இல்லை வெறும் துவரம் பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா சாம்பாராட்டம் ஆகிடும். அதனால் வெறும் துவரம் பருப்பு சேர்க்காதீங்க. தாலுங்கிறச்ச பாசிப்பருப்பு ஆர் காம்பினேஷன் ஆஃப் துவரம் பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளியும் சேர்த்துட்டேன். ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தால் சேர்த்துடலாம். நான் வந்து இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கப் ஆஃப் தால் சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் க்ரீமியாக இருக்கும். ஒரு 1/2 கப் தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இனிமேல் தண்ணி மட்டும்தான் இதில் சேர்க்கணும். உப்பும் தண்ணியாக சேர்க்கணும். தாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட் மிக்ஸ். இதெல்லாம் வந்து காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutes தான் மொத்தமாக. ஏன்னா ப்ரெஷர் குக் ஆகிறதோடு சேர்த்து ஒரு 4 விசில் வந்துச்சுன்னா போகும். ஏன்னா பாசிப்பருப்பு தானே. இப்போது இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஜஸ்ட் அது முழுகி இருந்தால் போதும். முழுகி கொஞ்சம் மேலே இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீர்க்காயிடும். அவ்வளோ நீர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த எல்லா காய்கறிகளும் முங்கி அந்த பருப்பெல்லாம் முங்கி இருந்தால் அதுவே போதும். கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.25 கப்பு சேர்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்க்குறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் பொடி உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியதான். ஒரு 4 விசிலுக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான வெஜிடபிள் தாலும் ரெடி ஆகிடும் கீ ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக. உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் எனக்கு, அதனால் நான் துளியோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வேணால் நம்ம தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்மளோட தாலும் ப்ரெஷர் போயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேறுங்க கெட்டியாக இருக்குது. நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கும் போதே வெங்காயம் சேர்த்து வதக்கரிச்சிட்டே இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 கப் மேபி இல்லாட்டி ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப தின்னாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருந்தாலே நமக்கு போகிறோம். ஏன்னா நம்மளோட ரைஸ் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால நமக்கு இதுதான் டேஸ்ட் கொடுக்க போகிறது. அதனால் இன்னியோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இதில் சேர்த்துட்டேன். இதில் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்க வேண்டியதான். இது கொதிக்கும் போதே இந்த கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த கொத்தமல்லியும் இதில் வெந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த தால் ஒன்றும் நெய் சாதம்னு இல்லை, ஜீரா ரைஸ், சப்பாத்தி, பிளெயின் ரைஸ் எல்லாத்தோடையுமே இந்த தால் சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கறதுனால ஒரே ஷாட்டில் நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஒன்றும் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு பாப்பட் இல்லாட்டி ஒரு அப்பளம் வடம் ஏதாவது ஒன்று பொரிச்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு நல்ல மீலாகவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ இது கொதி வந்தாச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்மளோட வெஜிடபிள் தாலும் ரெடி. அதையும் சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட 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 கீ ரைஸ்க்கு சுட சுட வெஜிடபிள் தால். இங்கே உங்களுக்கு வேணால் வெஜ் குருமா கூட பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஈஸி தால் ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நீங்கள் இந்த ரைஸ் கூட மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, பிளெயின் ரைஸ் கூட தால் மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசை கூட பிரமாதமாக இருக்கும் இந்த தால். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம தால் ப்ரோட்டீனும் சேர்த்த மாதிரி இருக்கும், வெஜிடபிள்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த ஒரே தால் பண்ணுறச்ச. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி அதோட ஃபோட்டோஸை என் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதை நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.